ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம எங்கே பயணத்தை நம்ம தொடங்கியிருக்கோம் அப்படின்னா சுசுகி GS 1000 இதில் தான் நம்ம பயணத்தை தொடங்கியிருக்கோம். என்னடா அப்பப்போ ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு மைண்ட் செட்டில் இருக்கும். அது கண்டிப்பாக எல்லாருமே கேட்பீங்க. என்னன்னா அப்படிதாங்க, ஏதாவது ஒன்று நம்ம மாற்றி 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 போயிட்டே இருப்போம், மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே இருப்போம். அது எப்பவுமே அப்படி தான். சாரி, பெட்ரோல் போடணும், போட்டு போயிடலாம். இதுலயே அதுலயாண்ணா? ஒரு நிமிஷம் காய்ஸ், சாரி காய்ஸ், பெட்ரோல் போடுறதா இருந்தது, போட்டாச்சு. போட்டுட்டு கிளம்புறோம். அடா 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 பா, கார்பன் ஃபைபர் ஏசி ப்ரொஜெக்டர் செம்ம ஸ்வீட்டுங்க பா. சீரியஸா ஐயோ, ஹைவேஸ்லாம் போனோன்னு வச்சிங்களேன், சான்ஸே இல்லைங்க. சீரியஸாக சான்ஸே இல்லை. அப்படி ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் உங்களுக்கு. வண்டியும் செம்ம ஸ்மூத்து, வேற லெவல் கம்ஃபர்ட் இருக்கும். எஸ், நம்ம Z900 அவங்கக்கிட்ட இருக்குது. அதுக்கு பதில் நம்ம இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எஸ், அதை கொடுத்துட்டோம். எஸ், அதை நான் எடுத்து வீடியோ போடணும்னு நிறைய எடுத்து வச்சுருந்தேன். பட் அதை எதுவும் நான் போஸ்ட் பண்ணலை. பட் அதை கொடுத்துட்டோம். பட் இந்த வீடியோவை கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். எனிவே, புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எஸ், ஐ நோ. பட் இப்போ தான் நம்ம புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. எஸ், இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் கண்டிப்பாக போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்சில் போகிறோம், நாளைக்கு கண்டிப்பாக ஹயபுசாவில் போவோம், அண்ட் அதே மாதிரி M1000லேயும் போவோம். அதனால் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. கண்டிப்பாக வாங்குவோங்க, வாங்காமலாம் போயிட மாட்டோம், கண்டிப்பாக வாங்குவோம். அதுதான் நம்மளோட அடுத்தடுத்த பிளான். பட் சேனல் நல்லா பெருசாகிடுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிடுவோங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னென்னா நம்ம வந்து யூடியூப் சேனலுக்கோசம் நம்ம எதுவும் பண்ணல, நம்மக்கிட்ட இருக்கிறத யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு. அடா 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 அப்பா, வேற லெவலுங்க. சீரியஸாக ரோட்டில் யாருமே இல்லை, நம்ம வண்டி சவுண்டு மட்டும் அப்படியே தனியாக வருது. வேற லெவல் ஃபீலுங்க சீரியஸாக அப்பா. எஸ், இதுக்கப்புறம் நம்ம கூட தான் இது இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அகைன் இதை கொடுத்துட்டு வேற ஒரு வண்டி வரும், அப்படி தாங்க போகுது. அதனால் ஓகே, நோ ப்ராப்ளம். இது இப்போ எங்கே போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எனக்கு ரூட் தெரியாது, அதனால் கூகுள் மேப் போட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். கூகுள் மேப் ஏதோ ரூட் காட்டுது, அதைப்படி அப்படியே போயிட்டுருக்கேன். ஸ்ட்ரெயிட்டே போகலாமே, ஏன் அதை போய் சுற்றிக்கிட்டு வர சொல்லுது? ஸ்ட்ரெயிட்டே போகலாங்க, ஆனால் அது சுற்றிட்டு வர சொல்லுது, ஏன்னு தெரியல. பட் இப்போ நம்ம கனெக்ட் ஆகிட்டோம். எஸ், கனெக்ட் ஆகிட்டோமே. எஸ், கனெக்ட் ஆகிட்டோம். எஸ், கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த கூகுள் குட்டப்பா இருக்கு, சரியான இன்சங்க. எஸ், நாளைக்கு மகத்தை காலையில் ஸ்கூலில் இந்த வண்டியில் தான் ட்ராப் பண்ணும். அவனுக்கே தெரியாது, பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வீக் சண்டே ஒரு ரைட் பிளான் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்குது, அதை முடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக சண்டே ரைடுக்கு இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஜாலியாக இருக்குது, ரோடு காலியாக இருக்குது, அதனால் ஜாலியாக இருக்குது. ஏன் நான் இதை மார்னிங் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா, எஸ்ங்க கொஞ்சம் லவுடாக இருக்கும் சவுண்டு. நான் டிபி கில்லரையும் கழட்டி வச்சுருக்காப்புல, நான் டிபி கில்லர் போட சொல்லியிருக்கேன். அது போட்டோன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பட் ஆனால் இது இந்த 1000 cc பவருக்கு கண்டிப்பாக இந்த லவுட்னஸ் இருக்கும். சூப்பர் பைக்கே சூப்பர் பைக் தாங்க, சீரியஸாக. எஸ், நம்பர் பிளேட் ஃப்ரண்ட்டில் உடஞ்சிருச்சு. அது ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இன்னும் வரலையா. நான் நாளைக்கு கண்டிப்பாக நம்பர் பிளேட்டை போட்டு தான் வெளியே எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரேன்னு இருக்காங்க, பார்ப்போம். மேபி வந்துருச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக இது எடுத்துகிட்டு வெளியே போவோம். அப்படி இல்லைனா ஒரு 2 days இருக்குங்க, சண்டே தான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம்னு நினைக்கிறேன். டேங்க் ரொம்ப பெரிய டேங்க்குங்க, சீரியஸாகவே. 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கூட நம்ம வண்டி அப்படின்னுது. உங்களுக்கு அவ்வளோவா கேட்குதான்னு தெரியல, பட் நான் பின்னாடி ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது போட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் சூப்பராக கேட்கும். மேபி ஒரு 1 or 2 days அதையும் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குங்க, என்னோடய பர்சனல் வேலை கொஞ்சம் இருக்குது. அதனால் இது என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 days கேப் விட்டு தான் போட்டுட்ருக்கேன், ஏன்னா என்னோடய வேலைகள்லாம் இருக்கிறதுனால. எனிவே கைஸ், லைட்டாக விரட்ட ஆரம்பிப்போம். ரோடு வேறு நோண்டி போட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் போகணும். வா, அந்த ஹம்மிங் தாங்க பா, சீரியஸாக சூப்பராக இருக்கு. ரோடு சரியில்லைங்க, கையை கட்டி போட்டாப்லையே. ரோடு பார்த்து போகணும். எனிவே நிறைய பேர் இதை வாட்ச் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இப்போ இந்த டெக்கட்ரான் நம்ம அந்த ஹைவேஸில் இருக்கும், ரோடு சீக்கிரம் போட்டுருவாங்க. பட் அது வரைக்கும் ரோடு கொஞ்சம் கிரிப்னஸ் இல்லாமல் தான் இருக்குது. நம்ம வண்டியை டயர் அவ்வளோ புதுசு, அப்படி இருந்துமே கொஞ்சம் மிஸ்பேலன்ஸில் தான் இருக்குது. நானே ஸ்லோ மோடில் தான் ஓட்டிகிட்ருக்கேன், தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணி வாங்க. நான் ட்ராக் கண்ட்ரோல்லாம் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஸ்டேஜ் 1ல் இருக்குது. பார்த்தீங்களா, நான் ஸ்ட்ரைட் போகிறேன், பட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே லெஃப்ட் வந்துருச்சு. இந்த பைக்கோட ரிவ்யூ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு 1 or 2 days கண்டிப்பாக போட்டுருவேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஒர்க் மீன்ஸ் வண்டியில் வேலை இருக்குங்க, கொஞ்சம் வாட்டர் வாஷ்லாம் பண்ணணும், கொஞ்சம் நீட்டாக போட்டால் நல்லாயிருக்கும் நாங்கள். அதனால் ரோடு சூப்பராக இருக்குது, பட் ஆனால் ஸ்லோவாக போகுது. இதுக்கப்புறம் மேப் தேவைப்படாது நம்மளுக்கு, மேப்பை கட் பண்ணிடலாம்.